வெறும் 7 நாள்ல உங்க முகத்துல ஒரு தெய்வீகமான மாற்றம் கொண்டு வர முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்ல, இது ஏதோ மேலோட்டமான அழக பத்தி இல்ல. பல 1000 வருஷ பழமையான ஒரு ஞானத்திலிருந்து வர்ற ரகசியம் இது. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மகிட்ட என்ன சொல்லப்படுது? அழகுனா அது பாட்டில்ல இருந்து தான் வரும்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம யூஸ் பண்ற இந்த காஸ்ட்லியான க்ரீம்ஸ், இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் உண்மையிலே நமக்கு என்ன பண்ணுது? அது உண்மையாவே நிரந்தர அழகு குடுக்குதான்னு நாம யோசிக்க வேண்டிய டைம் இது. ஆனா உண்மையான ரகசியம் நமக்குள்ளே இருந்தா? ஆமா, ஆயுர்வேதம் அதுதான் சொல்லுது. உண்மையான அழகுங்கிறது வெளியிருந்து பூசுறதில்ல, அது உள்ளே இருந்து வர்றது. அது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஞானகுரு சொன்ன வார்த்தைகள் இது. இந்த வார்த்தைகளை வச்சு நாம இந்த விஷயத்த ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். சாயங்கால நேரம் ஒரு இளைஞன் தன் முகத்தை ஒரு கருப்பு துணியால மூடிக்கிட்டு அழுதுகிட்டே அந்த குருவோட ஆசிரமத்துக்குள்ள வர்றான். ஏன் தெரியுமா? அவன் முகம் முழுக்க கெமிக்கல்ஸ் போட்டதால சிதைஞ்சு போயிருந்துச்சு. அந்த இளைஞ மாதிரி தான் நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. நம்ம யூஸ் பண்ற நிறைய கிரீம்ஸ்ல இருக்கிற பெட்ரோலியம் கழிவுகள் இருக்கு இல்லையா, அது நம்ம சருமத்துல இருக்கிற துளைகளை எல்லாம் அடைச்சிட்டு சும்மா தற்காலிகமா ஒரு மினுமினுப்பா மட்டும் தான் கொடுக்கும். ஆனா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அது நம்ம ஸ்கின்னோட இயற்கையான சுவாசத்தையே கெடுத்துடும். அந்த இளைஞனோட விரக்தியை பார்த்த குரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தோட தன்னோட முக்கியமான தத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குரு சொன்னது ரொம்ப ஆழமான விஷயம். நம்மளோட வெளி தோற்றம்ங்கிறது நம்ம உள்ளே இருக்கிற ஆரோக்கியத்தோட நேரடியான ஒரு கண்ணாடி மாதிரி. வேர் நல்லா இருந்தாதான் இலை பசுமையா இருக்கும் இல்லையா? சரி, அப்போ அந்த குரு சொன்ன நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 7 பவர்ஃபுல்லான விதிகள் என்னென்னு பார்க்கலாமா? முதல் விதி, இதுதான் இந்த முழு பயணத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம உடம்போட மையத்தை பத்தினது. முதல் விதி என்னன்னா, நம்மளோட செரிமானத்தை சரி பண்றது. சாப்பாட்டை ஜீர்ணிக்கிறதுங்கிறது சும்மா உடைக்கிறது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற உயிர் சக்தியை நம்ம உடம்பு உள்ள எடுத்துக்கிறது. அதனால ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் நல்ல கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் மென்னு சாப்பிடணும். அதுபோல உண்மையா பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம செரிமானம் சரியில்லைன்னா அதுல இருந்து வர நச்சுக்கள் தான் நம்ம முகத்துல பருவா மற்ற பிரச்சனைகளா வெளியே வரும். நம்ம குடல் சுத்தமா இருந்தாதான் சருமமும் தெளிவா இருக்கும். ஓகே, செரிமானத்தை சரி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியில அனுப்புறது. இதுதான் 2வது விதி. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் தான் முகத்துல பருக்களா கரைகளா தெரியுது. இதை வெளியே ஏத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிகள் இருக்கு. தினமும் காலையில எழுந்ததும் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, வெள்ளரிக்காய் மாதிரி நீர் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்ப கூலா வச்சுக்கும். சரி, வாங்க 3வது விதிக்கு போலாம். இது நாம டெய்லி செய்யற ஒரு விஷயம்தான், ஆனா அதோட சக்தியை நாம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. அதுதான் குளியல். பழங்காலத்துல ரிஷிகள் முனிவர்கள்லாம் ஏன் ஓடுற ஆத்துல குளிச்சாங்க தெரியுமா? ஏன்னா சாதாரணமான டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி நம்ம ஸ்கின்னோட இளமையை பாதுகாக்கும். ஆனா சூடான தண்ணியில குளிக்கும்போது அது நம்ம சருமத்துல இருக்கிற இயற்கையான எண்ணெய் பசையை எடுத்துரும். இதனால சீக்கிரமாவே வயசான தோற்றம் வந்துடும். 4வது விதி தூக்கத்தை பத்தினது. சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்திருக்கிறது மூலியமா நம்ம உடம்புக்கு எப்படி புத்துணர்ச்சி கொடுக்கலான்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இது இயற்கையோட கடிகாரத்தோட நம்மள சிங்க் பண்ற ஒரு ரகசியம். நல்லா குவாலிட்டியா தூங்குனா கருவளைத்து காரணமான கார்டிசோல்ங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி அதிகாலையில எழும்போது காத்துல இருக்கிற அந்த பிராணசக்தி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் முகத்துக்கு ஒரு நேச்சுரல் க்ளோவை கொடுக்கும். அடுத்து 5வது விதி. இதுக்கு முன்னாடி பார்த்த விதிகளை விட இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம உடம்போட உயிர் சக்தியோட சாராம்சத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பத்தி தான் இது. ஆயுர்வேதத்துல ஓஜஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம உடம்போட மிக உயர்ந்த ஆற்றல். நம்ம செரிமானமெல்லாம் சரியா நடந்து உடம்புக்கு எல்லா சத்தும் கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியா உருவாகிற ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரி. இந்த ஓஜஸை சரியா பாதுகாக்கிறவங்களோட முகத்துல இயற்கையாவே ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு தெரியும். சரி, இப்போ உள்ள இருந்தே நம்ம உடம்ப சரி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? 6வது விதிப்படி இயற்கையையே ஒரு கவசமா யூஸ் பண்ணி வெளியிருந்து வர்ற பாதிப்புகள்ல இருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கணும். கற்றாழைக்கு இன்னொரு பேரு குமரி. அப்படின்னா இளமையை தக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச சன்ஸ்கிரீனை தவிர்த்துட்டு இந்த சுத்தமான கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீனா மட்டும் இல்லாம நம்ம சருமத்தை கூலா ஈரப்பதமா ஆரோக்கியமா வச்சுக்கும். கடைசியா 7வது விதி. இது அந்த குரு அந்த இளைஞனுக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னே சொல்லலாம். உடனடியா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய 2 ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேஸ் பேக்ஸை பத்தி இப்ப பார்க்கலாமா?
இந்த நித்திய பொலிவு மாஸ்க் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம சருமத்தை ஆழமா சுத்தம் பண்ணி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. கடலை மாவு அழுக்கை எல்லாம் எடுக்கும். தயிர் ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கும். மஞ்சள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் மாதிரி வேலை செய்யும். அடுத்து மகா தேஜஸ் மாஸ்க். இது அந்த காலத்துல ராஜ குடும்பத்துல இருந்தவங்க யூஸ் பண்ண ஒரு ரகசிய மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது முகத்துல இருக்கிற கரைகளை எல்லாம் நீக்கி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இது நம்ம சருமத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளியே கொண்டு வந்து முகத்துக்கு ஒரு புது பொலிவை தரும். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அந்த இளைஞன் இந்த 7 விதிகளையும் ஒரு வாரம் முழுசா ஃபாலோ பண்ணா அதோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். குருவோட ஞானம் உண்மையானதுன்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த இளைஞனோட உடம்பும் மனசும் ஒரு முழுமையான மாற்றத்தை சந்திச்சுது. அவனோட முகம் அவனோட உள்ள ஆரோக்கியத்தோட ஒரு கண்ணாடியா மாறிடுச்சு. அவனுக்கு தன்னம்பிக்கை திரும்ப கிடைச்சது. இப்போ இந்த சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இலைக்கு சும்மா பெயிண்ட் அடிக்க போறீங்களா, இல்ல வேருக்கு ஊட்டச்சத்து கொடுத்து மரத்தையே ஆரோக்கியமா ஆக்க போறீங்களா? மேலோட்டமான தீர்வுகளை விட ஆழமான முழுமையான ஆரோக்கியத்தோட பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான அழகுக்கு வழி.